இந்த கோவாலு இப்போ தான் பார்த்துட்டு போனால் திரும்பி வந்துட்டேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேண்ணே, அதை சொல்லலான்னு வந்தேண்ணே. ஆ, என்ன விஷயம்? இப்போ தான் பார்த்தேன், சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஒரு 2 அலைச்சல் ஆகி போச்சு உனக்கு. இல்லைண்ணே, இப்போ வாத்தியாரை பார்த்தேண்ணே. நம்ம வாத்தியார் எந்த வாத்தியார்? இந்த பாடம்லாம் ஸ்கூல் பாடம் சொல்லித்தராருண்ணே, டியூஷன் வாத்தியார். ஓ, அவரா? அந்த தெருவில் முனையில் இருக்கார் அவர். ஆமாண்ணே. அவர் ஒன்று சொன்னார்ண்ணே, ஆச்சரியமாகி போச்சுண்ணே எனக்கு. அப்படி என்னப்பா சொன்னார்? அவர் வந்துண்ணே ஒரு குழந்தைக்கு ஆன்லைனில் பாடம் சொல்லித்தராருண்ணே. அப்படியா? சரி. அந்த அந்த குழந்தை அந்த பொண்ணு 6ஆம் கிளாஸ் தானே படிக்குது, சின்ன கிளாஸ். சரி, சின்ன கிளாஸ் படிக்குது. என்ன பெரிய ஆச்சரியம்? உலகத்தில் எல்லாரும் தான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, 7ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. இன்னும் அதிசயமாக பேசுகிறீ நீ. அது இல்லைண்ணே மேட்ரு. அந்த பொண்ணு காலைல 6லேருந்து 7 டெய்லி படிக்கணுண்ணே. அதுவே அந்த வாத்தியாருக்கு ஒரு ஆச்சரியம். எல்லா பசங்களையும் இப்போ 9 மணி 10 மணி வரைக்கும் தூங்குதுங்களா? ஸ்கூல் நேரத்துக்கு தான் எழுந்துக்குது, 8 மணிக்கு 7 மணிக்கா? சின்ன கிளாஸ் படித்தா கூட இந்த பொண்ணு 6 மணிக்கு எழுந்து ஒழுங்காக படிக்குதே. இந்த மாதிரி நல்லா வளர்த்துருக்காங்களேன்னு அவருக்கே ஒரு பெருமைண்ணே. சரி, வேற என்ன விஷயம்? இன்றைக்கி அவர் பாடம் சொல்லி கொடுத்துக்கிறாருண்ணே. பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சான், சார் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, நான் அலாரம் வச்சு எழுந்து இப்போ படிக்கிறேன் சார்னு சொல்லிச்சான். அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. இந்த காலத்தில் கூட இந்த மாதிரி சின்ன வயசு குழந்த இவ்வளோ பொறுப்பாக இருக்கே அப்படின்னு ஒரு ஒரே சந்தோஷம் என்கிட்ட சொல்லி சொல்லி அப்படி மகிழ்ச்சி அடைகிறாருண்ணே. நல்லா வளர்த்துருக்காங்கப்பா. அதான் பாரதியார்னு சொல்லுவார், காலை எழுந்தவுடன் படிப்பு நல்ல கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. அந்த எவ்வளோக்கு எவ்வளோ காலையில் எழுந்துக்கிறோமோ பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரமாக எழுந்து படித்தா படிப்பும் மண்டையில் ஏறும், வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். சாயங்காலத்தில் விளையாடலாம். இப்போ திருக்குறளில் ஒரு பாட்டு இருக்குது, கோவாலு. மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 3 உலகத்தையும் அளந்தாரே உலகளந்த பெருமாள், அவருக்கு கிடைச்சா எல்லாமே கிடைக்குமா சோம்பேறித்தனம் இல்லாதவங்களுக்கு, மடி இல்லாதவங்களுக்கு. ஒருத்தன் 6 மணிக்கு எழுந்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சோம்பல் இல்லை, சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பொண்ணு நல்லா வரட்டும், நானும் வாழ்த்துறேன். நல்லா வருவாங்க. நீ அந்த பொண்ணை வாழ்த்து. எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கணும்னு நீ சொல்லு. பார்க்குற பசங்களில் காலைல படிங்க எழுந்துன்னு சொல்லு. சொல்கிறேண்ணே, வரேண்ணே.